இடுப்பு வலியிலேருந்து கால் ஃபுல்லாக வலி இருந்தது இடது பக்கம். அங்கே செக் பண்ணும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்ததுல L4, L5 டிஸ்க் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. வலி அதிகமாக இருந்தது. நைட்டில் படுக்க முடியாது, தூங்க முடியாது, நடக்கவும் முடியாது. வலி அப்படியே தான் இருந்தது, சரியாகலை. அதுக்கப்புறம் யூடியூப் செக் பண்ணும்போது சாலோம் ஃபிசியோதெரபின்னு சொல்லிட்டு சேனல் ஒன்று இருந்தது. பிரச்சனை இல்லை, ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் இருந்தால் சரியாயிடும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். வந்த உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு எந்த வலியும் இல்லை, நல்லா இருக்கு. உங்களுக்கு L4, L5 லெவல்ல இல்ல L5, S1 லெவல்ல வந்து டிஸ்க் பிரிஞ்சு வெளியே வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பை வந்து அழுத்தி பிடிச்சிருக்கு. இதனால வலி வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவலாம், சயாட்டிகா ப்ராப்ளம் போல இருக்கு. இதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் வந்து உங்களுக்கு வலி குறையல அப்படின்னா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ்ல நாங்கள் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். இது மூலியமா வந்து உங்களுக்கு நல்லாவே வலியை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜேசஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வரவங்க பேர் பார்த்தீங்கன்னா அக்பர், செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காங்க. இவருக்கு வந்து L4, L5, L5, S1 இந்த 2 லெவல்லையுமே வந்து டிஸ்க் வந்து பேராசென்ட்ரல் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அப்படிங்கிற மாதிரி எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல இருக்கு. அதாவது டிஸ்க் வந்து பிரிஞ்சு வந்து 2 பக்கமும் காலுக்கு போகிற நரம்பை அழுத்தி இருக்கு. இதனால சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து இவருக்கு 2 பக்கமும் இருக்கு. முக்கியமாக வந்து ரைட் சைடில் வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவலாக இருக்கு. இவர் நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருக்காரு, ஆனால் அவருக்கு வந்து வலி குறையவே இல்லை. நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் நம்மளோட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 10 நாள் தங்கி இருக்க சொன்னோம். இவருக்கு வரும்போது தூங்க முடியாத அளவுக்கு வலி, எந்த பொசிஷன்லையும் திரும்பி படுக்க முடியல, நின்னாலும் வலி, நடந்தாலும் வலி, ரொம்ப சிவியராக இருந்ததுனால நாங்கள் பிசியோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமே வந்து அவருக்கு நல்லாவே பெயின் குறைஞ்சிச்சு. நாங்கள் சொன்னது போலவே 10 நாளில் அவருக்கு வந்து பெயினை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டோம். எந்த சுச்சுவேஷன்லையும் அவருக்கு வந்து பெயின் இல்லை. நடக்கும்போது, நிற்கும்போது, தூங்கும்போது, எந்த சூழ்நிலையும் அவருக்கு வலி இல்லாத அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து கோர் மசிலும் ஸ்பைனல் மசில் ஸ்ட்ரென்தனிங்கும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கோம். என் பேர் அக்பர், நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். எனக்கு வந்து 2 மாதமாக இடுப்பு வலியிலேருந்து கால் ஃபுல்லாக வலி இருந்தது, இடது பக்கம். அங்கே செக் பண்ணும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்ததுல L4, L5 டிஸ்க் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. சரி, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து டாக்டரு மெடிசன் வலி அதிகமாக இருந்தது. நைட்டில் படுக்க முடியாது, தூங்க முடியாது, நடக்கவும் முடியாது. வலி அப்படியே தான் இருந்தது, சரியாகலை. அதுக்கப்புறம் யூடியூப் செக் பண்ணும்போது சாலோம் ஃபிசியோதெரபின்னு சொல்லிட்டு சேனல் ஒன்று இருந்தது. அதில் பார்க்கும்போது அவர் சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு சரி, ஓகே, பார்க்கலாம் வந்து சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணோன்னே அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னாங்க. சரி, வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க, நேரில் வாங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எடுத்துட்டாங்கண்ணா. ரிப்போர்ட் எடுத்து வந்து கொடுத்தோம். அதை பார்த்துட்டு பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் இருந்தால் சரியாயிடும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். வந்த உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு எந்த வலியும் இல்லை, நல்லா இருக்குது. இங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா பக்காவாக க்யூர் பண்ணிட்டாங்க. சில எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க, அது ஒரு 45 டேஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது தினந்தரமாக சுத்தமாக வலி எதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அப்படியே லைஃப் லாங் இருக்கலாம் அப்படின்னாங்க. ஆரம்பத்தில் வலி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது, எந்த மாதிரி இருந்தது? வலி அதிகமாக இருந்தது. இடுப்பு வலியிலேருந்து கால் வரைக்கும் இடது பக்கம் ஃபுல்லாக வலி இருந்தது. நைட்டில் தூங்க முடியாது, படுக்க முடியாது, அதுக்கப்புறம் நிற்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எந்த பக்கம் புரண்டாலும் வலி அதிகமாக இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து மெடிசன் அதிகமாக எழுதக்கூடாது மெயினாக. அதுக்கப்புறம் டோசேஜ் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுத்தாங்க. அப்புறம் ஃபிசியோதெரபி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் சுத்தமாக சரியாக ஆகலை. வலி அப்படியே தான் இருந்தது. அந்த பெயின் கில்லர் போட்டு கூட சரியாகலை, அப்படியே தான் இருந்தது. இங்கே எப்படி வந்தீங்க? இங்கே வந்து சாலோம் ஃபிசியோதெரபி சேனலில் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அதில் வந்து சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி வந்தோம். உங்களுக்கு இங்கே வந்ததில் ட்ரீட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, எந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபிசியோதெரபியில்? இங்கே வரும்போது வலி அதிகமாக இருந்தது எனக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் சார் பார்த்து ரிப்போர்ட்டை பார்த்து ஒரு 10 நாள் கழிச்சு சரியாயிடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி
அந்த 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்தேன். இப்போ வலி இல்லை, நல்லா இருக்கு. இப்போ நாங்க பண்ற ட்ரீட்மெண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், வந்ததுக்கப்புறம் வந்து வரும்போது இருந்த வலியோட இப்போ வந்து சுத்தமாக வலி இல்லை, நல்லா நார்மலாக நடக்கிற மாதிரி இருக்கு. L4 L5லயோ L5 S1 லெவல்லையோ டிஸ்க் ப்ரொலாப்ஸோ ப்ரொட்ரூஷனோ எக்ஸ்ட்ரூஷனோ இல்லை சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்புங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கும் வந்து நல்ல நிவாரணம் கொடுத்து திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.